ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே எமோஷனலான எபிசோடாக இருந்துச்சு. விஜய் காவேரியை எல்லாரும் சேர்ந்து பிரச்சனை பண்ணி பிரித்து வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்கவுங்க ஒவ்வொரு விஷயத்தை பேசி எப்படியோ விஜய் காவேரிக்குள்ளார பெரிய பிரச்சனை ஏற்படுத்திட்டாங்க. இப்போ காவேரி கூட எப்படியாவது சேர்ந்து வாழணும்னு சொல்லி விஜய் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் காவேரியோட ஃபேமிலியில் இருக்கவங்க அவங்களோட ஈகோ கிளாஸில் பார்த்தோம்னா காவேரியை பேச விடாமல் தடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் காவேரி கொஞ்சம் வந்து பேசியிருந்துருக்கலாம். இருந்தாலும் காவேரி என்ன பண்ணுறது, ஏற்கனவே செஞ்ச தப்பை வச்சு இப்போ எல்லாம் டார்கெட் பண்ணி காவேரியை கார்னர் பண்ணிட்டாங்க. சூழ்நிலை கைதியாக காவேரியும் உள்ளே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்து விஜய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வெண்ணிலாவோட கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால, அதாவது வெண்ணிலா ஒரு உடம்பு சரியில்லாதவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா விஜயாலையும் எந்த முடிவும் எடுக்க முடியல. ஆனால் இன்றைக்கான எபிசோடில் வெண்ணிலா கிட்ட ரொம்ப கோபமாகவே யதார்த்தத்தை பேசிட்டாரு. ஆனால் தாத்தா பாட்டி ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு மெண்டல் குரூப் இருக்காங்கல்ல, அஜய், ராகினி, அன்பரசு, பசுபதி, இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் கண்டிப்பாக விஜய் காவேரிக்கு இடையில பெரிய கேம் விளையாட போகிறாங்க. அதுதான் அடுத்த இருக்க முக்கியமான ஸ்டோரியாக இருக்க போது. இருந்தாலும் நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து ரொம்ப சந்தோஷமான ஹிண்ட்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் விஜய் காவேரி ரொம்பவுமே சூப்பராக லவ் பண்ணுவாங்க, ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு உண்டான ரொமான்ஸ் எமோஷனல் மூமெண்ட்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் கூட பார்த்தோம் அப்படின்னா காவேரியும் சரி விஜயும் சரி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வரைக்குமே ஒருத்தர் சேர்ந்து வாழணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தான் விஜய் இருந்துகிட்டு இருக்காரு. அதை தான் தாத்தாக்கிட்டையும் சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கிளம்புறாரு. ராகினி பார்த்தோம் அப்படின்னா நம்ம போட்ட முயற்சியெல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மண்டையில் கை வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் சூப்பரான ஒரு ப்ரொமோவும் வந்துச்சு. அந்த ப்ரொமோவில் கூட பார்த்தோன்னா காவேரியை நினச்சி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி தான் விஜய் அழுதுகிட்டு இருந்தார். என்னால் காவேரியை விட்டுட்டு இருக்க முடியல தாத்தா அப்படின்னு தான் அழுதுகிட்டு இருந்தார். தாத்தா பாவம் எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியாமல் விஜய்க்கு அப்படியே ஆறுதல் சொல்லி மடியில் படுக்க வச்சுருந்தார். பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக தான் இருந்துச்சு. ஒருவேளை நாளைக்கான எபிசோட் அப்படி வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது என்னென்னா ஃப்ரைடே எபிசோடு தான் அப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஒருவேளை நாளைக்கான எபிசோட் ப்ரொமோவில் காட்டின மாதிரி எல்லாரும் கிளம்பி அந்த சாவி கொடுக்கறதுக்கு காவேரி வீட்டுக்கு வருவாங்கள்ல, அந்த மூமெண்ட் நாளைக்கு வருமா, இல்லை நாளைக்கு வேறு ஏதாவது அன்பரசு, பசுபதி இந்த மாதிரி மென்டல் கேரக்டருங்களை வச்சு நாளைக்கான எபிசோட்டை கொஞ்சம் ஒரு மாதிரி மலுப்பெல்லாம் முடிச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா இன்னும் நிவின் பார்த்தோம்னா கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கார். ஒருவேளை நிவின் வந்து குமரன்ட்ட போய் பேசி நீங்களாம் சேர்ந்து அவசரப்பட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி சைடில் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நாளைக்கு காட்டி ஒரு மாதிரி அப்படியே சின்ன மூமெண்ட்டை காட்டி நாளைக்கான எபிசோட்டை ஓட்டிட்டாங்கன்னா தான் ஃப்ரைடே எபிசோட் நம்ம நினச்ச மாதிரி அந்த மாதிரி கொண்டு போவாங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் காவேரி சாவி கொடுக்கறதுக்கு வரும்போது தாத்தா பேசுவாங்க, காவேரி எங்கேயும் போக மாட்டாங்கன்னு சொல்லி நான் இப்போ வரைக்கும் ரொம்ப நம்புகிறேன். இங்கே தான் இருக்க போகிறாங்க. அடுத்தடுத்து நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தோம்னா விஜய் வந்து அதே டிஷர்ட் தான் போட்டிருக்கிறாரு. அதனால் நாளைக்கு ஒரு மாதிரி அப்படியே ஓட்டிட்டு நாளான்னைக்கு தான் அந்த ஸ்டோரியை மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.